தமிழக நாடார் சங்கம் மற்றும் ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சி தலைவர் முத்து ரமேஷின் இல்லத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரிடம் நலம் விசாரித்தார். நாம் தமிழர் கட்சியின் கல்லிறக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழக நாடார் சங்கம் மற்றும் ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சி தலைவர் முத்து ரமேஷ் சீமானுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டார். கல்லிறக்கும் போராட்டத்திற்கு அவர் ஆதரவு தெரிவித்ததால் எர்ணாவூர் நாராயணன் தரப்பை சேர்ந்த சிலரும் சமூக விரோதிகள் சிலரும் முத்து ரமேஷ் இல்லத்திற்கு சென்று அவரை மிரட்டி வீட்டின் மீது கற்களை வீசி அச்சுறுத்தியுள்ளனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த சீமான் அவரது இல்லத்திற்கு சென்று நலம் விசாரித்தார். மேலும் அச்சுறுத்தல் செய்தவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழ்நாடு காவல்துறை இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது என்றும் தெரிவித்தார். கல்லிறக்கும் போராட்டத்தின் வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாத தமிழகத்தின் ஆட்சியாளர்களின் தூண்டுதல் காரணமாகவே இத்தகைய அச்சுறுத்தும் செயல்கள் நடந்துள்ளது என்றும் இது போன்ற செயல்கள் இனியும் தொடரக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார். இன்னைக்கு தம்பி முத்து ரமேஷ் வீட்டில் நடந்தது, அன்னைக்கு தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது. என் வீட்டுக்கு முற்றுகை வந்தாங்க. இதுல என்னன்னா, இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாத தெரியும். இவ்வளவு பேர் வரும்போது, இவ்வளவு தூரம் கடந்து பயணிச்சு வரும்போது, ஒரு அறியப்பட்ட ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு இளம் தலைவர் அவர் வீட்டில் வந்து இப்படி பெண்கள் நின்று அந்த பார்த்தா ரொம்ப அநாகரிகமா இருக்கு. அவங்க பேசுறத நம்ம யாருக்கும் போட்டும் காட்ட முடியாது, இப்படி பேசுறாங்கன்ட்டு. அந்த மாதிரியான அணுகுமுறை நல்லா இல்லை. ஒரு அரசு இதை எப்படி அனுமதிக்குது? அவங்களுக்கு தெரியாம நடக்குதா? அங்கேயே தடுத்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க போங்கன்னு சொல்லியிருக்கணும். அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு தலைவர் ஊக்கப்படுத்துவது, அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அது அழகா? நீங்க அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளோட தயவுல இருக்கிறீங்க, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க. நீங்க செய்யற இந்த செயலை அந்த ஆட்சி ரசிக்குதா? அப்படி